World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தொடர்ந்து நெக்ஸ்ட் ராசியான கன்னி ராசிக்கு வந்துட்டு இந்த குரு பயிற்சி பலன்கள் சொல்ல வர்றதுக்கு நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவுடைய பொறுமையை சிக்கனம் அப்படின்னு அவார்டே கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய என்னுடைய அக்கா இதனதேவி வந்து வணக்கம். நீங்க சொல்லுங்க, கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி? குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் வராகிய நமக. அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்கு கன்னி ராசிக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, நீங்க வந்து எப்பவுமே வந்து அடுத்தவங்களை ஈர்க்கணுங்கிற விஷயத்துல ரொம்ப ஆர்வத்தோட இருப்பீங்க எப்பவுமே நீங்க. ஆனா இந்த வருஷம் என்ன, போன வருஷத்துல நீங்க என்ன சந்திச்சிருப்பீங்கன்னா, உங்களுடைய துணை கிட்ட போய் பேசுறதே உங்களுக்கு தனியா இருக்கும். அவங்க கிட்ட நீங்க ஒண்ணு நினைச்சு சொல்லியிருப்பீங்க, ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதை நாளா பெருசாக்கி நீ எப்படி இப்படி சொல்ல போச்சு அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் நிறைய நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த தடவை உங்களுக்கு எப்படி குரு பயிற்சி மாறுறதுன்னா, நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா என்னன்னாவது அது கூட கேட்கிற அளவுக்கு உங்களோட துணை இருப்பாங்க. சோ இந்த தடவை நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அதே மாதிரி திருமணம் ஆகாத நபர்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான யோகத்தை இந்த தடவை குரு பகவான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு. ஒரு முயற்சி எடுங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனா முக்கியமா நண்பர்களோட உதவி வர்றப்போ நீங்க கொஞ்சம் ஒரு கவனத்தோட செயல்படுற மாதிரி இருக்கும். அத ஒரு தடவைக்கு ஒரு 2 தடவை யோசிச்சுட்டு அந்த உதவி வாங்கிக்கலாமான்னு யோசிச்சுட்டு நீங்க செய்யப்போ அதுக்கு உண்டான ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப திருமணம் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணுவேனா அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பா ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க. இந்த தடவை என்ன நடக்கும்னா, கூடவே ஒரு பிரச்சனையை சேர்த்தி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இடையூறுகளோட நீங்க வந்து ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க இயற்கை வந்து முடியும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பேபிக்கு தான் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேபிஸ்க்கு ட்ரை பண்ற கொஞ்சம் முன்னாடியே வந்து பிளான் பண்ணீங்கன்னா இயற்கையான முறையிலே கருத்தரிக்கக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலமா இருக்கும். கருத்தரிப்புகள் ஏற்பட்டாலும் தளராம நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு சக்சஸ கொடுக்கும். ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு வெற்றி, அதுக்குரிய மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஒரு சில பாதகங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க அப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் மனம் தளராம முயற்சி செய்ய செய்ய கண்டிப்பா ஒரு வெற்றியை நீங்க வந்து பொருளாதார வகைத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருமானத்துல தடைகள் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும். அது வந்து கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நிறைய பணம் வருது, ஓகே சூப்பர்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த பணத்தை கொஞ்சம் வந்து பத்திரமா சேமிச்சு வச்சுக்க. ஏன்னா வர்ற மாதிரி வரும், அது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து வேற வழியில போற மாதிரி ஒரு பாகத்தை செஞ்சு விட்டுட்டு போயிடும். சோ அதுவும் நீங்க பாத்துக்கணும். இப்ப நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா தீர்த்த யாத்திரைகள், அந்த புனித நீராடல் அந்த மாதிரியான விஷயங்கள் போறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து இந்த குரு செஞ்சு கொடுக்க போறாரு. இந்த காலகட்டத்துல கன்னி ராசியா இருக்கக்கூடியதுல யாரெல்லாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள் இருக்கீங்க, ஆன்மீகம் இப்போ பூஜையில இருக்கீங்க, இவங்க எல்லாத்துக்குமே பொருளாதாரத்துக்கு ஒரு குறையும் வராது. மற்றவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த பொருளாதார விஷயத்த வந்து காப்பாத்தி வச்சுக்கோங்க, சேமிச்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா 2 விஷயம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், உங்களோட துணையோட உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். 2 பேர்த்துக்குமே வந்து உடல்நிலை வந்து கொஞ்சம் மாறி மாறி சரியில்லாம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களோட துணை கேட்பாங்க. இப்போ என்ன கேக்குறாங்க, நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க என் ஒய்ஃப், நான் சொல்றத காது கொடுத்து கேட்கல என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் சொல்ல கண்டிப்பா வச்சிருப்பாங்க. சோ உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நல்லா பாத்துக்கோங்க. புனித யாத்திரைகள், உங்க துணையோட எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் அப்படி பாக்குறப்ப நீங்க முதல்ல செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து வழிபாடு. உங்களோட குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு கட்டாயமா எடுக்கணும். அப்படி எடுக்கிறப்பதான் உங்களோட குல விருத்தி ஏற்படும். ஓகேங்களா? குலதெய்வ வழிபாடு அப்படின்னா ஒரு ஆண் தெய்வமா இருந்தா நீங்க ஒரு அமாவாசையில போய் வழிபடலாம். இல்ல ஒரு பெண் தெய்வமா இருக்காங்க அப்படின்னா பௌர்ணமியில வழிபடலாம். அப்படி இல்ல எனக்கு இந்த அமாவாசை பௌர்ணமியில போக முடியல அப்படிங்கிற உங்களோட ஜென்ம நட்சத்திரம் எப்ப வருதோ
அன்னைக்கு கோயில்ல போய் ஒரு பூஜையை கொடுத்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களோட அடுத்த கட்ட நீங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பேபிக்கு பிளான் பண்ணாலும் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து பிளான் பண்ணுங்க. அதே உங்களோட திருமணத்துக்காக என்ன பண்ணலாம்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு எடுத்துக்கோங்க. திருச்செந்தூர் போயிட்டு ஒரு ஒரு அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்குங்கிற பட்சத்துல நீங்க திருச்செந்தூர்ல போய் கடல் நீராடி சனிக்கிழமையில குரு ஹோரை காலையில 7 to 8 வரும். அந்த நேரத்துல போய் முருகனை வழிபாடு பண்ணிட்டு தட்சிணாமூர்த்தி பின்னாடி இருக்காங்க, சக்கரசம்ஹாரமூர்த்தி இருக்காங்க, இவங்க எல்லாரையும் வழிபாடு பண்ணிட்டு வந்து அந்த அலைன்ஸ்க்கு நீங்க இருந்தாலே உங்களுக்கு மேக்சிமம் அது ஒரு நல்ல வரனா அதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது போக நம்ம எடுக்கிற முயற்சி வந்து தடையில்லாம இருக்கிறதுக்கு எப்பவும் போல நம்ம விநாயகர் வழிபாடு எடுக்கணும். அதே மாதிரி பக்கத்துல இருக்க கோயில்ல என்னால அங்க எங்க கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க பக்கத்துல கோயில்ல முருகன் பாலமுருகன் அப்படின்ற பேர் கொண்ட இல்ல பாலசுப்ரமணியன்ற பேர் கொண்ட ஏதாவது ஒரு முருகன் கோயில்ல நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்து நீங்க ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு அது நல்ல ஒரு அமையும். சோ எல்லாமே சூப்பரா இருக்கு, நம்மளுக்கு வந்து நினைச்ச பொண்ணு கிடைக்க போறாங்க, லவ் சக்சஸ் ஆக போகுது, கல்யாணம் நடக்க போகுது, எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு எதையுமே யோசிக்காம செயல்படாதீங்க. கூடவே சேர்ந்து சில பாதகங்களும் ஏற்படும். அந்த டைம்ல நீங்க பொறுமையா யோசிங்க. முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து உதவி வர்றப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு நீங்க வந்து உங்களோட செயலை தொடங்குங்க. சோ இந்த குரு பயிற்சி எல்லாருமே நல்லா அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் முக்கியமா ஸ்வீட் உங்களால வந்து பண்ண முடியுமோ இது வந்து ஒரு ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. கையில ஏதோ ஒரு வகையான ஸ்வீட்ஸ் வச்சுக்கோங்க, இல்ல ஒரு ஸ்வீட் வச்சுக்கோங்க, வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாம இருக்கணும்னா கடலை மிட்டாய் கொடுக்கலாம். ஏன்னா இப்ப எல்லாம் சாக்லேட் ஸ்கூல்லயே பேன் பண்ணிட்டாங்க இல்லையா? சோ கடலை மிட்டாய் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே அலௌட். ஸோ அது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான். அதனால கடலை மிட்டாய் எப்பவுமே ஒரு பேக்ல வச்சுக்கோங்க. குழந்தைங்களை யார் பாத்தீங்கன்னாலும் கடலை மிட்டாய் கொடுங்க. வயது முதியவர்களுக்கு வந்து ஒரு போர்வையோ இல்ல ஏதாவது ஒரு செருப்போ அந்த மாதிரி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுற தடைகள்லையும் பிரச்சனைகளையும் வந்து குறைக்கிறதுக்கு உண்டான சில வழிமுறைகள். சோ அனைவருக்கும் நன்றி. குரு பயிற்சி நன்றா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார்.